2வது வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். ஆதியாகமம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், ரொம்ப பிடிச்ச வசனம். அந்த வசனத்திலிருந்து நான் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு உங்களிடத்துல பேசும்படியாய் கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. உன்னை பெரிய ஜாதியாக்கி, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க என்ன ஜாதின்னு கேளுங்களேன். இன்னும் நிறைய பேர் ஞானஸ்தானம் பெற்ற ஜாதியை மாத்தாம இருக்கிறாங்க. நிறைய பேர் நான் இந்த ஜாதி, நான் அந்த ஜாதி, நான் உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் யாருன்னா இருந்தா எடுத்து படிங்க. 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். உபாகமம் 4:7. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேற பெரிய ஜாதி அது. அல்லேலூயா. இதாங்க நம்ம ஜாதி. துதிக்கிற ஜாதி, ஜெபிக்கிற ஜாதி, கர்த்தருடைய ஜாதி. கையை தட்ட சொல்ல மாட்டீங்களே. நல்லா இவ்வளவுதானா சார்? யாரு துதிக்கிறாங்களோ, யாரு ஜெபிக்கிறாங்களோ, அவங்கதான் உயர்ந்த ஜாதி.